நான் உங்க அக்ஷிதா. நான் உங்க ஜெசிகா. ஜெசிகா, உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். கேளு அக்ஷிதா. காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவ? ஃபோன் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி தூங்குவேன். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாம். எல்லாரும் கண்ணா மூடி கை கொப்பிக்கோங்க. ஏசப்பா அந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்க போகிறது எல்லாமே நாங்கள் ஞாபகம் வச்சுக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். அக்ஷிதா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு ஜெசிகா. உனக்கு மிரரை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாமேன்னு தோணும். நம்மளை மாற்றிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் நம்மளால முடியாது. அதை யார்கிட்ட கேட்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். God can change me. இதை பற்றி ஒரு சாங் கேட்கலாமா? God can change me. 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 இயேசுவால் என்னை மாற்ற முடியுமே. இயேசுவால் என்னை மாற்ற முடியுமே. இயேசுவால் என்னை மாற்ற முடியுமே. இயேசுவால் என்னை மாற்ற முடியுமே. பாவத்திலிருந்து என்னை மாற்றிடுவாரே. பிள்ளையாக என்னை மாற்றிடுவாரே. பாவத்திலிருந்து என்னை மாற்றிடுவாரே. பிள்ளையாக என்னை மாற்றிடுவாரே. உண்மையாக நீயும் உள்ளத்தில் கூப்பிட்டால் உன்னையும் இன்றே மாற்றிடுவாரே. உண்மையாக நீயும் உள்ளத்தில் கூப்பிட்டால் உன்னையும் இன்றே மாற்றிடுவாரே. ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமாம் ஜெசிகா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உன் ஃபோனில் என்னென்னலாம் நீ சேவ் பண்ணி வச்சுருக்க? ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட்ஸ். பைபிள் வேர்ஸ் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கியா? சரி, இன்றைக்கும் நம்ம ஒரு வேர்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். அதை உங்கள் ஹார்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ தம்பி தங்கச்சி, உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. திடீர்னு அந்த கிஃப்ட் ஒரு நாள் தொலைஞ்சு போச்சு. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ? எப்படியாச்சும் இந்த வீட்டில் ஃபுல்லாக தேடி அந்த கிஃப்ட்டை கண்டே பிடிச்சாகணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் ஃபுல்லாக வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த கிஃப்ட்டை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவீங்கள. அதே மாதிரி தான் தொலைஞ்சு போன உன்னை என்னையும் தேடி இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமாம், யார் அவர்? எதுக்கு நம்மளை தேடி இங்கே வந்தாருன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தம்பி தங்கச்சி, அக்கா கையில் ஒரு புக் வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த புக்கு என்னன்னு. என்னது இந்த புக்கு? ஆமாம், இதுதான் பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள். இந்த பரிசுத்த வேதாகத்தில் 2 பகுதி இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போகிற வசனம் எதில் இருக்குது தெரியுமா? புதிய ஏற்பாடுலேருந்து பார்க்க போகிறோம். அக்கா உங்களுக்காக வாசிச்சு காட்டுறேன். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. திரும்ப ஒரு தடவை வாசிச்சிடலாமா? லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. தம்பி தங்கச்சி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கே தெரியும், ஒரு கஷ்டமான வார்த்தை ஒன்று இருக்கு. ரட்சிக்கவும்னு போட்டிருக்கு. ரட்சிக்கிறதுனா என்னது தெரியுமா? காப்பாத்துறது. காப்பாத்துறது எதுல இருந்து காப்பாத்துறது? பாவத்துல இருந்து. பாவம்னா உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். நம்ம நிறைய நாள் படிச்சிருப்போம். பாவம்னா தேவனுக்கு பிரியமில்லாத யோசிக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத பேசுறது, தேவனுக்கு பிரியமில்லாத செய்யறது எல்லாமே பாவம் தான். இந்த பாவத்துல தொலைஞ்சு காணாம போன உன்னை என்னை தேடி தான் யார் வந்திருக்காரு? மனுஷகுமாரன் வந்திருக்காரு. மனுஷகுமாரன் வேற யாரும் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் தேடி ஒரு குழந்தையா இந்த பூமிக்கு வந்தாரு. நீ எப்படி நடக்கிற, பேசுற, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துமே நடந்தாரு, பேசினாரு, சிரிச்சாரு, ஏன் அழுக கூட செஞ்சாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா அவர் ஒரு விஷயம் மட்டும் பண்ணல, பாவம்ன்ற ஒரு விஷயம் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம்னா எந்த தவறும் அவர்கிட்ட இல்லை, எந்த பாவமும் அவர்கிட்ட இல்லை. அதனால்தான் அவரை ஹோலி காட்னு சொல்லுவோம். அந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து தான் உன்னை என்னை தேடி இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உனக்காகவும் எனக்காகவும் நம்மளோட பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு
அடிக்கப்பட்டு மறித்து 3ஆம் நாள் என்ன பண்ணார், திரும்பவும் நமக்காக என்ன பண்ணார், உயிரோட எழுந்து வந்தார். இதனால உன்னோட பாவமும் என்னோட பாவமும் என்ன ஆயிருக்கு, நமக்காக மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தம்பி தங்கச்சியா இருந்தேன்னா இன்றைக்கு கூட நீ ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லலாம். ஏன்னா நீயும் பாவத்தில் ஒரு நாள் தொலைஞ்சு போயிருந்த, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நீ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க. இதை குறித்து நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் அம்மா அப்பா உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீ என்ன பண்ணலாம், இதை சொல்லி அவங்களே நீ ஏசப்பாக்குள்ளே வழி நடத்தலாம். எனக்கு யாருன்னே தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது, நான் இப்போ தான் கேள்விப்படுறேன்னா நீ என்ன பண்ணலாம், இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்துவை உன் முழு உள்ளத்தில் நீ என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். அவரை நீ உன் உள்ளத்தில் கூப்பிடும்போது அவர் உன் உள்ளத்துக்குள்ளே வந்து உன் பாவத்தை எல்லாத்தையும் உனக்கு மன்னிச்சு நீ உன்னையும் அவரோட பிள்ளையா அவர் மாற்றுவார். சரி தம்பி தங்கச்சி, இந்த வசனத்தை கூட நம்ம ஒரு கேம் மூலமாக கற்றுக்க போகிறோம். கேம்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஓகே, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம் தெரியுமா? இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு 5 வட்டம் இருக்கும். இந்த 5 வட்டத்துக்குள்ளேயே ஒரு 5 விலங்குகள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது, 5 அனிமல்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நம்பராக சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த நம்பருக்குள்ளே என்ன விலங்கு இருக்கோ நம்ம அதன் மூலமாக ஆக்ஷன் பண்ணி இந்த வசனத்தை கற்றுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குல்ல? ஓகே, நம்ம இப்போ கேம்குள்ளே போகலாம். ஓகே, என்னது 3ஆம் நம்பரா? சரி, 3ஆம் நம்பரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஃபிஷ் இருக்கு. நம்ம இப்போ ஃபிஷ் மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இந்த வசனத்தை கற்றுக்க போகிறோம். ஓகே, எல்லாரும் உங்கள் கையை வச்சுக்கோங்க. ஃபிஷ் மாதிரி அக்கா பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. சரி, சொல்லலாமா? ஸ்க்ரீனில் உங்களுக்கு வசனம் தெரியும், வசனமும் சொல்ல போகிறீங்க, ஆக்ஷனும் பண்ண போகிறீங்க. ஓகே, லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வாவ், சூப்பரா சொன்னீங்க. சரி, நெக்ஸ்ட் எந்த நம்பர்னு பார்க்கலாமா? வாவ், 1 சூஸ் பண்ணிருக்கீங்க. 1ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? சிங்கம். சிங்கம் இருக்குல்ல, நம்ம சிங்கம் மாதிரி ஆக்ஷன் பண்ணி பண்ணலாமா? எல்லாரும் கையை உங்க கையை வச்சுக்கோங்க இப்படி. ஓகே, இப்போ பண்ணலாமா? ஓகே, லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வாவ், சூப்பரா சொன்னீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர்னு பார்த்துடலாமா? ஓ, இப்போ 5ஆம் நம்பர் சூஸ் பண்ணிருக்கீங்களா? 5ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? வாவ், மயில் வந்திருக்கு. நம்ம இப்போ மயில் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இந்த வசனத்தை சொல்ல போறோம். எல்லாம் உங்க கையை இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, டான்ஸ் ஆடிட்டு இப்போ நம்ம மயில் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இந்த வசனத்தை சொல்ல போறோம். ஓகே, லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வெரி குட். அக்ஷிதா, உன் லைஃப்ல யாராவது பிடிக்காம மாறவே மாட்டாங்கன்னு நினச்சிருக்கியா? நிறைய பேர் இருக்காங்களே. பைபிளில் கூட ஒருத்தவர் இருந்தார், அவரை யாருக்குமே பிடிக்காது, ஆனால் தேவன் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வாங்க பார்க்கலாம். யார் அவரை பார்க்க இவ்வளோ கூட்டமா அப்படி சொல்லிட்டு இங்கிட்ட எட்டி பார்க்குறாரு, இங்கிட்ட எட்டி பார்க்குறாரு, ஒன்றுமே தெரில. யார் அவர், அப்படி யாரை பார்க்க இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எரிகோன்ற ஒரு ஊரில் சகேயுன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. அவங்கள பைபிளில் ஐஸ்வர்யவான் ஆயக்காரன் சொல்லி போட்டிருக்கும். ஐஸ்வர்யவான்னா என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவான்னா ரொம்ப பெரிய பணக்காரங்களை தான் ஐஸ்வர்யவான் சொல்லி சொல்லுவாங்க. ஆயக்காரன்னா வரி வசூலிக்கிறவங்களை தான் ஆயக்காரன் சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல கூட நம்ம வீட்டுக்கு, தண்ணிக்கு, கரண்ட்டுக்கெல்லாம் தனித்தனியாக வரி கட்டுறோம்ல. அது மட்டும் கிடையாது, ஷாப்பிங் மால்லாம் போனால் நிறைய ஜிஎஸ்டிலாம் பிடிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களும் அவங்க இருந்த இடத்துக்கெல்லாம் ஒரு வரி கட்டுவாங்க. அந்த வரியை வசூலிக்கிற வேலையை தான் இந்த சகையனை பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் தேவனை அறியாமல் ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். இன்னைக்கு நீயும் நானும் கூட சில நேரங்களில் தேவனை அறியாமல் ஒரு பாவமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, பாவம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? பாவம்னா தேவனுக்கு பிரியமில்லாத யோசிக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத பேசுறது, தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறது. இது எல்லாமே பாவம் தான். நீ மற்றவங்க மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறது, மற்றவங்கள அடிக்கிறது, சண்டை போடுறது, பொறாமப்படுறது, பொய் பேசுறது, திருடுறது, அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது, அது மட்டும் கிடையாது, பெரியவங்களை மதிக்காமல் நடக்கிறது, இது எல்லாமே பாவம் தான். நீயும் நானும் பாவ சுபாவத்தில் தான் பிறந்திருக்கோன்னு சொல்லிட்டு
பைபிள் சொல்லுது. சங்கீதம் 51:5 என்ன சொல்லுது தெரியுமா? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீயும் நானும் பாவத்தில் தான் பிறந்திருக்கோன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அது மட்டும் கிடையாது, இந்த பாவத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. எல்லா தப்புக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த பாவத்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. வீட்டில் தப்பு பண்ணால் யார் பனிஷ்மெண்ட் தருவா? வெரி குட், அம்மா அப்பா தருவாங்க. ஸ்கூலில் தப்பு பண்ணால் டீச்சர் தருவாங்க. பப்ளிக்கில் நீ தப்பு பண்ணினா போலீஸ் தருவாங்கல்ல. அதே மாதிரி இந்த பாவத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. நான் உனக்காக வாசித்து காமிக்கிறேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகினா நீயும் நானும் செய்கிற பாவம் தேவன்கிட்ட சேர விடாமல் கொஞ்சமாக பிரித்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். அதுதான் இந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்ட். நீயும் நானும் எப்படி சில நேரங்களில் தேவனை அறியாமல் ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்கிறோமோ, அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த சகையோனனும் தேவனை அறியாமல் ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படித்தான் ஒரு நாள் வரியெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கத்துல இருந்து மக்கள் எல்லாரும் கூட்டமாக ஓடி வரதை பார்த்துட்டு இந்த அண்ணன் மனசில் ஒரு குழப்பம் இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த குழப்பத்துக்கு என்ன கேள்வின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு கூட இருந்திருக்கலாம்ல. அப்போ அந்த கூட்டமான மக்கள் எல்லாரும் ஓடுறத பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் பேசுகிறத இந்த சகையனை கேட்குறாங்க. என்னன்னா, ஏசு கிறிஸ்து இந்த எரிகோ ஊர் வழியாக தான் நடந்து போறாரு அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே இந்த சகையோன மனசுல ஒரே ஆர்வம் வருது. என்ன ஆர்வம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய கேள்வியெல்லாம் பட்டிருக்காங்க. அவர் நிறைய பேரை சுகமாக்கி இருக்காரு, கால் நடக்க முடியாதவங்களெல்லாம் நடக்க வச்சிருக்காரு, கண்ணு தெரியாதவங்களெல்லாம் கண்ணு தெரிய வச்சிருக்காரு, நிறைய அற்புதம்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய அதிசயம்லாம் பண்ணியிருக்காருன்ற விஷயத்த இவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்ல. அந்த வழியாக போகிற இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லிட்டு இந்த சகையோன மனசில் ஒரே ஆர்வம் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஆசையும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக எங்கே போகிறாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு வேகமாக ஓடி போகிறாரு. ஓடி போய் பார்த்தா என்ன ஆச்சு தெரியுமா? அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை மறைச்சு அவ்வளோ கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் வேற ரொம்ப குட்டையாக இருக்காங்கன்னு வேற சொன்னேன்னா, குள்ளமாக இருக்கிறனால இங்கிட்ட எட்டி பார்க்குறாங்க தெரியல, இங்கிட்ட எட்டி பார்க்குறாங்க தெரியல. சரி உள்ளேயாவது நுழைஞ்சு பார்க்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல. ஆனால் அவங்களால பார்க்க முடியல. அப்போ தான் சகையண்ணனுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, ஏசு கிறிஸ்து இந்த வழியாக தானே கிராஸ் பண்ணி போவாங்க, அங்கே ஒரு மரம் தெரியுது, அந்த மரத்தில் ஏறி போய் நம்ம எப்படியாவது ஏசு கிறிஸ்துவை பார்த்துடணும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மரத்து மேலே ஏறுறதுக்கு போகிறாங்க. அந்த மரத்தோட பேர் என்ன தெரியுமா? அந்த மரத்தோட பேர் காட்டத்தி மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் ஏறி எப்படியாவது ஏசு கிறிஸ்துவை பார்த்துடலான்னு சொல்லிட்டு வேகமாக ஏறுறாங்க. ஆமாம், நீ கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்துலலாம் ஏறி விளையாண்டுருக்கியா? ஆமாம்ல, நிறைய டைம் ஏரியெல்லாம் விளையாண்டுருப்பீங்கல்ல. ஆனால் இந்த அண்ணன் விளையாடுறதுக்கு ஏறலை, ஏசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்காக அந்த மரத்தில் ரொம்ப ஆர்வமாக ஏறுறாங்க. ஏறி போய் உட்காந்துட்டு ஏசு கிறிஸ்து வருவாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன ஆச்சு தெரியுமா? ஏசு கிறிஸ்துவே சகேயு அண்ணன் இருக்கிற இடத்த தேடி வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சகேயுவே சீக்கிரம் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே சகேயு அண்ணன் மனசில் அவ்வளோ சந்தோஷம். சரி, சகேயு அண்ணன் பேர் எப்படி ஏசு கிறிஸ்துக்கு தெரியும்? ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் கிடையாது, சகேயு அண்ணனை ஏசு கிறிஸ்து ரொம்ப நேசிச்சாங்க. அதனால அவரை தேடி வந்தாங்க. இன்னைக்கு உன்னையும் என்னையும் கூட அதை விட அதிகமாக யார் நேசிக்கிறா தெரியுமா? ஏசு கிறிஸ்து நேசிக்கிறாங்க. உன் பேர் என் பேர் கூட ஏசு பார்க்க தெரியும் தெரியுமா? ஏன்னா அவர் தான் எல்லாமே படைச்சிருக்காங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். நீ பார்க்குற வானம், பூமி, மரம், செடி, கொடி எல்லாமே படைச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உன்னையும் என்னையும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக படைச்சிருக்காங்க. ஏன்னா உன் மேலே என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. இதை நான் சொல்லலை, பைபிள் வசனம் சொல்லுது. உனக்காக நான் வாசித்து காமிக்கவா? யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. இவ்வளோவானா? இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, அவ்வளோ அதிகமாக உன் மேலே என் மேலே அன்பாக இருக்காங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உன்னால் இந்த வானத்தையும் பூமியும் அளக்க முடியுமா? முடியாதுல்ல. கடலோட ஆழத்தை அளந்து பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஏசப்பா உன் மேலே என் மேலே வச்சுருக்க அன்பை அளந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ அதிகமாக அன்பு வச்சுருக்காங்க. உன் அம்மா அப்பா விட, உன் டீச்சர்ஸ் விட, உன் ஃப்ரெண்ட்ஸை விட, நீ அதிகமாக நம்புகிற நேசிக்கிற எல்லாரை விடவும் யார் உன் மேலே அன்பாக இருக்கா? ஏசப்பா உன் மேலே அன்பாக இருக்காங்க. எப்படி உன் மேலே ஏசப்பா இவ்வளோ அன்பாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த சகியோன் மேலேயும் அன்பு வச்சாங்க. அன்பு வச்சனால தான் அந்த சகியோன் தேடி போனாங்க. போய் என்ன சொன்னாங்கன்னு சொன்னேன், சகியுவே சீக்கிரம் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே சகியோன் மனசில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஏசப்பா கூப்பிடுறாங்கல்ல, அப்போ சந்தோஷம் இருக்குல்ல. சரின்னு சொல்லிட்டு சகியோனை கீழே இறங்கி வந்தோன்னே என்ன சொன்னாங்க தெரியுமா ஏசப்பா? என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே சகியோனனுக்கு என்ன ஆயிருக்கும்? நான் நினைக்கிறேன் அவர் கை கால் தரையிலே நின்றுருக்காது. ஏன்னா ஏசப்பாவே வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்னால் நமக்கெல்லாம் அப்படி எப்படி இருக்கும், எவ்வளோ ஃபீல் ஆகும். அப்போ அவருக்கு ஆயிருக்கும்ல. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசு கிறிஸ்துவை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. என்னடா இவர், இந்த ஏசு கிறிஸ்து போயும் இந்த பாவி வீட்டில் போய் தங்க போகிறேன் அப்படி சொல்லி பேசுகிறாங்க. எல்லா ஜனங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி தங்கச்சி, அந்த சகியோனனை பாவத்திலேருந்து காப்பாற்ற ஏசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி உன்னையும் என்னையும் கூட பாவத்திலேருந்து காப்பாற்ற ஏசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அதுக்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குட்டி குழந்தையாக வந்தாங்க. உன்னை போல் என்ன போலவே கொஞ்சமாக வளர்ந்தாங்க. உன்னை போல் என்ன போல் நிறைய விஷயம் பண்ணாங்க. உனக்கு பசி எடுக்கும்ல, அதே மாதிரி அவருக்கும் பசி எடுத்துச்சு. உனக்கு எனக்கும் தூக்கம் வர மாதிரி அவருக்கும் தூக்கம் வந்துச்சு. உனக்கும் எனக்கும் அழுகை வர மாதிரி அவருக்கும் அழுகையெல்லாம் வந்துச்சு. உனக்கு எனக்கும் பண்ணுற நிறைய விஷயம் அவருக்கும் வந்துச்சு. ஆனால் நீயும் நானும் பண்ணுற ஒரு விஷயம் மட்டும் அவர் பண்ணவே இல்லை. அது என்ன தெரியுமா? அதுதான் பாவம். என்னோட பாவத்துக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கிட்டாரு. உனக்காக எனக்காக அவர் சிலுவையை சுமந்தார். என்னோட பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவர் மரிச்சாரு. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணி 3ஆம் நாளில் உயிரோடு வந்துட்டாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காங்க. இதை நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:3 என்ன சொல்லுது தெரியுமா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோட பரலோகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி என்னோட பாவத்தை இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் போக்க முடியுமோ அதே மாதிரிதான் அன்னைக்கு அந்த சகியோனோட பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அவரை அந்த பாவத்திலிருந்து காப்பாற்ற முடியும். இந்த ஜனங்கள் எல்லாரும் அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே இந்த சகியோன் என்ன சொன்னாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு, ஆண்டவரே இங்க பாருங்க, என்னோட சொத்துல பாதியை நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் சொல்லலை தம்பி தங்கச்சி, நான் யார்கிட்டையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன்னா அதை 4 மடங்காக திரும்ப நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துட்ட சொல்கிறாரு. அன்னைக்கு அந்த மாற்றத்தை இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ஏசு கிறிஸ்து சகியோன் வாழ்க்கையில் வந்தனால சகியோன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. இன்னைக்கு இதை பார்க்குற தம்பி தங்கச்சி, நீ கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட தம்பி தங்கச்சியா இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில உள்ள மாற்றத்தை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புறாங்க. அதை நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுது. உனக்காக நான் வாசிச்சு காமிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ ஏசப்பாவும் உன்னோட உள்ளத்தில் ஏற்றுக்கும் போது உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. பழைய வாழ்க்கைனா நீ இது வரைக்கும் கோபப்பட்டிருக்கலாம், நீ இது வரைக்கும் பொய் பேசியிருக்கலாம், நீ இது வரைக்கும் அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஏசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே போய் நீ ஒரு புது மனுஷியாக இருப்ப. இதை எல்லா மக்களும் உன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. இதை தான் ஏசு கிறிஸ்து உன்கிட்ட விரும்புகிறாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த சகியோனுக்கு
கிட்டேயும் அவங்களோட மாற்றத்தை விரும்பினாங்க. அவர் மாறினாரு. அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு அவரோட சொத்தையே எல்லாருக்கும் தரேன்னு சொல்லி ஏசப்பா கிட்டேயே சொன்னார். அப்புறம் ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சகையோனனை பார்த்துட்டு, இன்னைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்துச்சு, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படி சொல்லி ஏசப்பா அந்த சகையோனனை பார்த்து சொன்னாங்க. அன்னைக்கு அந்த சகையோனை பாவமான வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கு நீயும் நானும் கூட வாழ்கிற இந்த பாவமான வாழ்க்கையிலேருந்து உன்னையும் என்னையும் காப்பாற்றுற ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா அவர் சிந்தின ரத்தத்தினால தான் உன்னோட என்னோட பாவமும் மன்னிக்கப்படும். இதை நான் சொல்லலை, பைபிள் வசனம் சொல்லுது. நான் உனக்காக வாசித்து காமிக்கிறேன். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல், அதாவது அவரோட பேரில் அவர் உனக்காக எனக்காக தான் மரிச்சாருன்றதை நீ முழுசாக நம்பி அவரை நீ உன் உள்ளத்தில் ஏற்றுக்கும் போது நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, உன்னை ஏசப்பா அவரோட பிள்ளையாக மாற்றுவேன். அது மட்டும் இல்லை, அதுக்கான பவர் உனக்கு கையில் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்க தம்பி தங்கச்சி, நீ கூட இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நீ கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் கூப்பிடாம கூட இருந்திருக்கலாம். நீ இயேசு கிறிஸ்துவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீ கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு. நீ இயேசு கிறிஸ்துவ உன் உள்ளத்தில் கூப்பிட ரெடியாக இருப்பியா? அப்படியே நீ இருக்கிற இடத்துலையே ஒரு நிமிஷம் கை கூப்பி கண்ணை மூடுவியா? நீ ஏசப்பா கிட்ட கேட்க போகிற. இப்போ நீயும் ஏசப்பாவும் பேசுகிற நேரம். நீ ஏசப்பா கிட்ட மனசுக்குள்ளேயே கேட்கலாம், இல்லை வாய் விட்டு நீனும் ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா கிட்ட சொல்லு, ஏசப்பா நான் ஒரு பாவி, ஏன் பாவத்தை மன்னிங்க, என்னோட உள்ளத்தில் வாங்க, நானும் உங்கள் பிள்ளையாக மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீ உண்மையாக கேட்டேன்னா அவர் ஒன்று அவரோட பிள்ளையாக மாற்றுவார், உனக்கும் ஒரு புது லைஃப் கொடுப்பாரு. சரி, ஓகே. அப்படி ப்ரேயர் பண்ண தம்பி தங்கச்சி, இப்போ உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். எல்லாரும் அப்படியே கண்ணு மூடிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இவங்க பார்த்து ஆண்டவரே எத்தனை பிள்ளைங்க இங்கே பார்த்தாங்களோ அவங்க மனசுலலாம் இது ஆழமாய் பதிய உதவி செய்யுங்க. ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் நீங்கள் வாங்க, அவங்களுக்கு ஒரு புது லைஃப் நீங்கள் கொடுங்க. எப்படி இந்த சகையோனனை பாவத்திலேருந்து காப்பாற்றி ஒரு புது லைஃப் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த பிள்ளைங்களையும் பாவத்திலேருந்து காப்பாற்றி இவங்களுக்கு ஒரு புது லைஃப்பை கொடுங்க. இவங்க பேரண்ட்ஸ், இவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஜெசிகா. ஆமாம் அக்ஷிதா, தேவனால மட்டும்தான் நம்மளை சேஞ்ச் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டோம். God can change me. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம்ல. ஆமாம், காடால் மட்டும்தான் ஒன்று என்ன எல்லாரையும் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். அக்ஷிதா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்ணை மூடி கை கூப்பிக்கோங்க. ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்ததுக்காக நன்றி. இன்றைக்கி நாங்கள் உங்களை பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம். உங்களால் மட்டும்தான் எங்களை சேஞ்ச் பண்ண முடியுன்றதையும் கற்றுக்கிட்டோம். இதை மித்தவங்கள்ட்ட போய் நாங்கள் சொல்ல நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளைக்கு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, bye from Jessica and Akshita. Bye.